ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹரன் அவர்கள் பேசும்பொழுது இந்த கலாசாலையில் என்னென்ன சிரோமணி கோர்ஸ்லாம் இருக்குதுன்னு அழகாக சொன்னார். சேர்த்து சொன்னதுனால கொஞ்சம் சில பசங்களுக்கு பயம் கூட வரலாம். இவ்வளோ படிக்க வேண்டியிருக்கா, இனிமேல் படிக்கணுமா அப்படிங்கிற பயம் ஏற்படும். அவர் 6 சாஸ்திரத்துலேயும் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத சேர்த்து சொன்னார். ஆனால் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்துட்டேன்னா, இந்த நதியில் எந்த பக்கம் ஜலம் ஓடுறதோ அந்த பக்கம் இறங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அடிச்சுட்டே போயிடும். நம்ம ஸ்விம் பண்ணவே வேண்டாம். அந்த மாதிரி நீங்கள் காலேஜ் சேர்றதான் முக்கியமே தவிர, சேர்ந்த அப்புறம் உங்களை அப்படியே கொண்டு போயிடுவா. நீங்கள் ஈஸியாக படிச்சுன்னு போயிடுவேல், சிரமமே இருக்காது. இதில் 6 சாஸ்திரங்கள். இந்த 6 சாஸ்திரங்களுடைய மகிமையை அந்தந்த வாத்தியார் சொல்லுவா. எல்லாமே சமமானது தான், எல்லாமே சாஸ்திரங்கள் தான். ஆனால் அவளுடைய இன்ட்ரெஸ்ட், அவளுடைய யோக்கியதை இல்லையா. எல்லா கிளாஸ்லையுமே எல்லாருமே ஒரே மாதிரி படிக்கிறதில்லை. இப்போ பாடசாலையிலே எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி அத்தியனம் பண்ண முடியாது. அந்த மாதிரியாக சாஸ்திரங்களுடைய யோக்கியதையை பொறுத்து, நம்மளுடைய யோக்கியதையை பொறுத்து, அதே மாதிரி நமக்கு எதில் ஆசை இருக்குது, அபிருச்சின்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதை பொறுத்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. பொதுவாக எல்லா சாஸ்திரங்களுக்கும் 2 பிரயோஜனம் இருக்குது. ஒரு பிரயோஜனம் என்ன, அவர் சொன்ன மாதிரி அந்த சாஸ்திரங்களை நம்ம காப்பாற்றணும். நம்ம படிக்கிறதுனால தான் சாஸ்திரங்கள் காப்பாற்றப்படுறதே தவிர, அது புஸ்தக ரூபமாக இருக்குது அப்படின்னா அந்த சாஸ்திரத்தை நம்ம காப்பாற்றணும்னு சொல்ல முடியாது. அதனால் சாஸ்திராத்தியனம் அவசியம் பண்ணணும். வேதாத்தியனம் எப்படி நமக்கு விகிதமாக இருக்கோ, அதனால் ஷடங்கோ வேதா அத்தியேதவ்யான்னு அங்கங்களோட சேர்ந்து படிக்கும்போது சாஸ்திரங்களும் சேர்ந்து படிக்கணும் அப்படின்னு ஆறுது. பொதுவாக சொன்னார், மீமாம்சா படித்தா நமக்கு இந்த சாஸ்திரம் படிக்கும்போது எதுக்காக படிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, நியாயம்லாம் தேவைப்படுறது, நம்ம பண்ணக்கூடிய கர்மானுஷ்டானங்களில் அந்த வாக்கியத்தினுடைய பிராமாணிகத்துவம், அது என்ன சொல்ல வர்றது. தர்மசாஸ்திரம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரே விஷயத்துக்கு 4-5 வாக்கியங்கள் இருக்கும், ஒவ்வொன்றும் விருத்தமாக இருக்கும். எதை ஃபாலோ பண்ணுறது, யார் சொல்கிறது சரி அப்படின்னு நமக்கு புரிஞ்சுக்கணும். அப்படின்னா அந்த விற்பத்தி வேண்டியிருக்கு. அந்த மாதிரியாக எல்லா சாஸ்திரங்களுக்கும் பிரயோஜனம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அடிப்படையாக எல்லா சாஸ்திரங்களுக்கும் அடிப்படையாக பொதுவாக நம்ம இந்த சாஸ்திர சமூகத்தில் சொல்லக்கூடியது காநாதம் பாணினியஞ்ச சர்வசாஸ்திர உபகாரகம் அப்படின்னு நியாயசாஸ்திரமும் வியாக்கரண சாஸ்திரமும் ரொம்ப அடிப்படையான சாஸ்திரம்னு சொல்கிறோம். ஆனால் அதுக்கும் அடிப்படையான சாஸ்திரமாக இந்த சாகித்ய சாஸ்திரம் இருக்குது அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்கணும். பொதுவாக எல்லாருக்கும் உபயோகப்படக்கூடிய சாஸ்திரமாக இருக்குது. இதை நான் பேசுறதுனால நான் சாகித்யத்துக்காக பேசுகிறேன்னு நினச்சிக்க வேண்டாம். அந்தந்த சாஸ்திரத்தினுடைய மதிப்புங்கிறது ஒன்று உண்டு, கௌரவம் உண்டு. சாகித்ய சாஸ்திரம் அப்படிங்கிறது எல்லா சாஸ்திரத்துக்கும் அடிப்படையானது. பொதுவாக நீங்களே பார்த்தீங்கன்னா உங்கள் பாடசாலையில் வெறும் வேதாத்தியனமோ ஆகமம் மட்டும் நிச்சயமாக இருக்காது. கூடவே ஒரு காவியம் வச்சுருப்பா. சப்தம் தாத்து ஆரம்பித்து ரகுவம்சம் தெரியாமல் காவியமே மீன்ஸ் அந்த மாதிரி ரகுவம்சம் இல்லாமல் ஒரு பாடம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்காது. அப்போ காவிய பாடம் அப்படின்னு இது காவியத்திலேருந்து ஆரம்பித்தாதான் நமக்கு சாஸ்திரம் பிரயோகம் இருக்கும். இது எதுக்காக, இப்போ காவியம் எதுக்காக படிக்கணும் அப்படின்னா, பொதுவான ஒரு பிரயோஜனம் சப்தங்களுடைய விற்பத்தி, அந்த பாஷா ஞானம் ஏற்படணும் அப்படின்னா நமக்கு காவிய ஞானம் வேணும். ஆனால் சம்ஸ்கிருத பாஷையில் நம்ம பிரயோகம் பண்ணுறோம், ஒரு வாக்கியம் சொல்கிறோம், அப்போஸ்பிரஷ்யன்னா என்ன அர்த்தம், எல்லோரும் அந்த வார்த்தை சொன்ன உடனே ஏதோ பண்ணுறா, கை ஜலம் தொட்டுக்கிறா, அந்த சப்தம் அது என்னது மந்திரமா, அப்போஸ்பிரஷ்ய அப்படின்னு நம்மளும் சொல்லிட்டு இருக்கோம். அவரும் எஜமானும் அந்த பண்ணக்கூடிய கர்த்தாவும் பண்ணுவார், சொல்லுவார். அதில் என்ன அர்த்தம் நமக்கு புரியவே மாட்டேங்கிறது. கொஞ்சம் சம்ஸ்கிருதம் படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னால், ஓஹோ அப்பஹா அப்படின்னா ஜலத்தை உபஸ்பிரஷ்ய தொட்டுண்டு, அவ்வளோதான் அர்த்தம். அதுக்கு ஜலத்தை தொட்டுண்டு அப்புறம் மேலே காரியம் பண்ணணும். ஆனால் அது ஏதோ மந்திர மாதிரியாகவும் அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகவும் அவரை சொல்ல வச்சு அது அவசியமே இல்லை. பிரயோக பத்ததியில் ஒரு விஷயம் சொல்கிறோம், அதுலேருந்து நமக்கு ஒரு சப்த ஞானம் வேணும் அப்படின்னு சொன்னால் சாகித்ய சாஸ்திரம் ரொம்ப அவசியமாக இருக்குது. இந்த சாஸ்திரம் படித்தா என்ன அப்படின்னா, எல்லா சாஸ்திரம் படித்தாலும் என்ன உண்டோ அதே பிரயோஜனம் இதுக்கும் உண்டு. பொதுவாக நம்ம லோக்கல் நீதியில் சொல்கிறேன்னா, ஜோதிஷ சாஸ்திரம் அப்படின்னா ஜோசியம் படித்தா அப்படின்னா அவளுக்கு பிரசித்தி உடனே நல்ல ஜோசியராக இருந்தார் அப்படின்னா உலகத்தில் அவளுக்கு பிரசித்தி சுலபமாக கிடச்சிரும். அதே மாதிரி நல்ல ஒரு கவியாக இருந்தால், காளிதாசன் அப்படிங்கிறவர் நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பேன். காளிதாசன் வாஸ்தவத்தில் ராஜா இல்லை, பெரிய தனிகன் இல்லை, சூரன் இல்லை, வீரன் இல்லை. ஆனால் காளிதாசனுக்கு என்ன பிரசித்தின்னா பெரிய கவிஞர். அப்போ கவித்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் சீக்கிரமாக சுலபமாக நம்ம ரொம்ப யசஸ்வியாக ஆகிடலாம், புகழ உடையவனாக ஆகிடலாம். புகழ் கிடைச்சா என்ன சார் பிரயோஜனம், சரி எனக்கு புகழ் இருக்குது, புகழ் ஒன்று இருந்தாலே போகும். கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டா, நீங்கள் லோக்கத்தில் டிவிலாம் பார்ப்பேன்,
இந்த ஆடெல்லாம் பார்த்தேன்னா நம்மளும் கூப்பிட்றான் இது பண்ணுறானோ, அந்த ஆடில் யார் பிரசித்தமாக இருக்கானோ, இன்றைக்கி யார் பிரசித்தம், ஒரு காலத்தில் வந்து தோனி இருந்தால், அதுக்கு முன்னாடி கங்குலி இருந்தால், அதுக்கு முன்னாடி திராவிட் இருந்தால், இப்போ இன்றைக்கி யார் இருக்காலோ அவளை கூப்பிட்டு வச்சு தான் என்ன பண்ணுறார், ஒரு ஆடு கொடுக்குறான். அப்போ என்ன ஆகுது, அந்த வஸ்துவை அவன் உபயோகப்படுத்துகிறானோ இல்லையோ, அவன் மூலகமாக எல்லா இடத்துலையும் அது பிரச்சாரம் ஆகணும் அப்படின்னால் அந்த వ్యక్తిக்கு பிரசித்தி வேணும். அப்போது நமக்கு ஒரு பிரசித்தி வேணும் அப்படிங்கும்பொழுது சாஸ்திரங்கள்லாம் படித்து கூட நம்ம பெரிய வித்வானாக வரலாம். ஆனால் காவிய சாஸ்திரம் சொல்லக்கூடிய சாகித்ய சாஸ்திரம் படிக்கிறதுங்கிறது சுலபமான ஒரு உபாயம். அப்போ இதில் நம்ம ஒரு கவிஞனாக வந்தோம் அப்படின்னு சொன்னால் பிரசித்தியும் கிடைக்கும், நம்ம சாஸ்திரத்தை காப்பாற்றினோம் அப்படிங்கிறதும் ஆகும். இந்த சாகித்ய சாஸ்திரம்னா என்ன அப்படின்னு சொன்னேன்னா, இதை வந்து நம்ம இந்த காலேஜில் சாகித்ய சாஸ்திரம் அப்படின்னு எடுத்துட்டேன்னா, காவியங்கள்னு சொல்லக்கூடிய இந்த சாகித்ய சாஸ்திரத்தினால என்ன பிரயோஜனம் உண்டோ அதுவும் உண்டு. இந்த காவியங்களை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தரக்கூடிய விஷயங்கள் அதுதான் சாஸ்திரம் பிரதானமாக. அதனால் ஒரு காவியம்னா என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், இதை தெரிஞ்சுக்கணும். நம்ம பொதுவாக ஒரு சங்கீதம் எடுத்துன்னு வச்சுங்களேன், கச்சேரிக்கெல்லாம் போகிறோம், பாட்டெல்லாம் கேட்குறோம், சந்தோஷமாக இருக்கும் இல்லையா, அது கேட்கும்போது சந்தோஷம் ஏற்படுறது. ஆனால் அந்த கச்சேரியில் அவள் பாடுறா பாருங்கோ, அவள் எப்படி பாடுறா அப்படின்னா அந்த சங்கீத ஞானத்தோடு பாடுவாள், அதில் தப்பு வரக்கூடாதுன்னு அவள் யோசிப்பா. அந்த ஞானத்தோடு பாடும்பொழுது தான் நமக்கு அது நன்னா இருக்குது, ரசிக்கும்படியாக இருக்குது. அதுபோல் காவியம் படித்தா நமக்கு ஆஸ்வாதம் ஏற்படுறது. ஆனால் அந்த காவியத்தை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் காவிய சாஸ்திரம், இந்த சாகித்ய சாஸ்திரம் அப்படிங்கிறது சொல்லித்தர்றது. அதனால் இதில் வந்து ரெண்டுமே உண்டு, ப்ராக்டிக்கலும் உண்டு, தியரியும் உண்டு. தியரி அப்படிங்கிறது தான் சாஸ்திரம், ப்ராக்டிக்கல் அப்படிங்கிறது நம்ம படிக்கக்கூடிய காவியங்கள்லாம். இந்த விஷயங்கள் தான் இந்த சாஸ்திரத்தினுடைய விஷயம். அதனால் நமக்கு இதை படித்தா ரொம்ப பேசிக்காக முதல் விஷயம் சப்த ஞானமானது, நிறையா ஒக்காபுலரி வேணும். அந்த சப்த ஞானம் இல்லை அப்படின்னால் மற்ற சாஸ்திரங்கள் படிக்கும்போது சிரமப்படுவோம். அது மாத்திரம் இல்லை, இன்றைக்கி லோகத்தில் எல்லாரும் சாஸ்திரத்தை படிக்கிறதுக்குன்னு ஆசைப்படுறதில்லை. நீங்கள் எங்கேயா வெளில போனேன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் வேதாத்தியனம் பண்ணியிருக்கார், சாஸ்திரம் படிச்சு சம்ஸ்கிருதம் தெரியும் சொன்னாலே அவள் என்ன எதிர்பார்ப்பா, ஒரு ஸ்லோகத்தை கொடுத்து சார் இதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லுவேலா, இந்த ஸ்தோத்திரத்துக்கு அர்த்தம் சொல்லி தருவேலா, சஹஸ்ரநாமம் தெரிகிறது எனக்கு, லலிதா சஹஸ்ரநாமம் இந்த பதத்துக்கு என்ன அர்த்தம், இப்படி சாமானிய ஒரு ஸ்லோகத்தை கொடுத்து எப்படி அன்வயம் பண்ணுறது, இப்படி தான் கேட்பா. அவளுக்கு பெருசாக சாஸ்திரத்தில் பிரம்ம விஷயமான ஒரு ஜிக்ஞாசையோ இல்லை மீமாம்சா சாஸ்திரத்தில் உள்ள விஷயங்களோ லோகத்தில் அதில் விஷயங்கள்லாம் அவளுக்கு பிரவர்த்தி கிடையாதுனால அதில் அவளுக்கு சந்தேகம் வராது. ஆனால் சம்ஸ்கிருதத்தில் படிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாலே ஒரு ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லுங்கோ அப்படின்னு தான் கேட்பா. அந்த மாதிரி விஷயங்களுக்கு நமக்கு இந்த சாஸ்திரம் நிச்சயமாக உபயோகப்படும். அதனால் அது மட்டும் இல்லை, ஆரம்பிக்கும் போது சார் சொன்னார், இப்போது வேதாத்தியனம் பண்ண பிறகு நீங்கள் வெளியில் போகணும் அப்படின்னா ஒரே விஷயம், ஒன்று கணாந்தம் அத்தியனம் பண்ணவா வெறும் பாராயணம் மாத்திரம் வச்சுருக்கவா சில பேர் இருக்கா, அப்படி இல்லை அப்படின்னா வைதிக கர்மாவில் தான் நம்ம இறங்கணும். அதே மாதிரி ஆகமம் வாசித்தாலும் அவளுக்கும் அந்த மாதிரி பிரக்கிரியைகள் தான். அப்போ சாஸ்திரம் படிக்கிற இடத்துல நமக்கு என்ன இங்கே பிரயோஜனம் அப்படின்னு சொன்னால் முக்கியமாக அத்தியாபனங்கிறது நமக்கு இருக்குது. அத்தியாபனம் மீன்ஸ் பாடசாலையில் இல்லை, ஸ்கூல்லையோ இல்லை காலேஜர்கள்லேயோ கல்லூரிகள்லேயோ நம்ம போய் அத்தியாபகராக வாத்தியாராக இருக்கலாம், அல்லது தனியாக கூட டியூஷன் கூட எடுத்து சம்பாதிக்க முடியும். இந்த அத்தியாபனத்துக்கு மற்ற சாஸ்திரங்களோட எதுவுமே நான் குறையாக சொல்லலை, எல்லா சாஸ்திரமும் இங்கே ஒன்று தான், எல்லா சாஸ்திர ஞானமும் வேணும் நிச்சயமாக. ஆனால் மற்ற சாஸ்திரத்தை அத்தியனம் பண்ணுறதை விட வெளியில் ஒரு ஸ்கூல்லையோ ஒரு காலேஜ்லேயோ நம்ம வாத்தியாராக போகிறோம், சம்ஸ்கிருத வாத்தியாராக போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு இந்த சாகித்ய சாஸ்திரம் அப்படிங்கிறது ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஏன்னா பொதுவான விஷயங்கள் எல்லாம் வரக்கூடிய விஷயங்கள் நமக்கு இந்த சாஸ்திரத்தினுடைய பிரயோஜனமாக இருக்கும். அதே மாதிரியாக ஓலைச்சோடி பார்க்குறது, டிரான்ஸ்லேஷன், அனுவாதம் பண்ணுறது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் இந்த சம்ஸ்கிருதம் படித்து இந்த மாதிரி சாஸ்திராத்தியனம் பண்ணதனுடைய பிரயோஜனங்கள். அதனால் இப்போ எதிர்த்தாப்பில் இருக்கார் இங்கே இருக்கக்கூடிய சத்யநாராயண் சார், அவரும் இதே கல்லூரியில் படித்து இன்றைக்கி ஓலைச்சோடி விபாகத்தில் சிவகுஹன் அப்படிங்கிறவரும் அதில் தான் இருக்கார். அப்போ இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. எங்கள் கல்லூரியில் சத்யநாராயண் சார் இருந்தார், அவரும் மிலிட்ரியில் அனுவாத கர்மா பண்ணிட்டு இருந்தார், டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கு. ஸோ சம்ஸ்கிருதத்தில் உள்ள மற்ற பாஷையில் உள்ள விஷயங்களை சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறது இல்லை ஹிந்தியில் சொல்கிறது, இந்த மாதிரி அனுவாதங்கிற ஒரு விஷயத்துக்கு இது அவசியம் தேவைப்படும் பாஷா ஞானம். அப்போ மற்ற சாஸ்திரங்களை விட இந்த ஒரு சாமானிய பாஷா ஞானமானது சாகித்ய சாஸ்திரத்தினால காவியங்கள்லாம் படிக்கலாம் நமக்கு கிடைக்கும். அதனால்
நீங்கள்லாம் அதை மனசில் வாங்கிண்டு எந்த சாஸ்திரமுன்னா படிக்கலாம். சாகித்ய சாஸ்திரம் லௌகிக விஷயங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுண்டு காலம் அதிகமாக எடுத்துட்டேன். எனக்கு இந்த ஒரு அவகாசத்தை கொடுத்த ரகு சார் அவருக்கு நன்றியை தெரிவிச்சுண்டு பூர்த்தி பண்ணிக்கிறேன்.